விஜயதரணி அவர்கள்ட்ட. பீகாரோட கள அரசியலும் தமிழ்நாட்டோட கள அரசியலும் வேற வேற. அந்த வேறுபாடு புரியாமலே அமித்ஷா வந்து சவால் கொடுக்குறாரா அப்படின்னு கேள்வியை அங்கே முன்வைக்கிறாங்க. இல்லை பீகாரோட கள அரசியல் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இங்கே ஆளுங்கட்சி தான் வரும்ன்ட்டு சார் சொன்னார். அப்படி அவர் சொன்னது வந்து நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. சரி, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்குங்கிறத தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது வரும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை தான் அவர் சொல்றாரு. மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், இன்னைக்கு எவ்வளோ நாய் சாலைகள், மெட்ரோ ரயில் திட்டங்கள் வந்து சென்னைக்கா இருக்கட்டும், பிற இடங்களுக்கும் டிபிஆரை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதையும் நிறைவேற்றலாம். கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், எல்லாமே வரக்கூடிய விஷயங்கள் தான். அது ரிட்டர்ன்டு தான். ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த டிபிஆர் த்ரூ ஆகும். ஸோ இது எல்லாமே மத்திய திட்டங்கள் பல்வேறு. இன்னைக்கு பட்ஜெட்டே 90% பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் தான். அதில் வர நிதிகள் தான் இவங்க வந்து ஸ்கீம்ஸாக, தமிழ்நாடு அரசுடைய ஸ்கீம்ஸாக நிறைய அறிவிக்கிறாங்க. ஒரு 10 மேக்ஸிமம் 15% ஆஃப் த ஸ்கீம்ஸ் தான் தமிழ்நாடே உருவாக்கின ஸ்கீம்ஸ். மற்றது எல்லாமே மத்திய ஸ்கீம்ஸில் வரக்கூடிய திட்டங்கள் தான். அந்த 10-15 1000 ரூபாங்கிறது இப்போ மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காரோட வேலையில இவங்களும் இணக்கமா இருந்து செயல்பட்டுருந்தாங்கன்னா இந்த 10,000 ரூபாய் திட்டத்தை கூட கொண்டு வரலாம். அவர் என்ன சொல்றாரு, அதையும் மிஸ் பண்றாங்க. தமிழ்நாடு அதையும் மிஸ் பண்ணுது. தமிழ்நாட்டுல நம்ம இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பீகார் மாதிரி அவர் கொடுக்க முடியும். பேசும்போது அவர் என்ன குறிப்பிடார்னா, தமிழ்நாடு முழுவதும் 1,86,00,000 மக்கள் நேரடியாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான உதவித்தொகை மாதந்தோறும் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கணக்கில் இருந்து இந்த பயனாளிகளோடு சேர்த்து கட்சிக்காரங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா நாம இந்த இலக்கை அடைவது எளிது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றார். 2.5 கோடி வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிறார். அவரோட கணக்கு சிக்ஸர் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் சிக்ஸர்னு சொல்றாரு. சடனா அது போல்டானா ஆயிடும். அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி யார்கர் என்ன வச்சிருக்கீங்கிறதான் கேள்வி. அப்படி ஒரு யார்கர் பால பிஜேபி என்ன வச்சிருக்கு? யாக்கர் பால் அடிக்கும் போது தான் தெரியும். என்ன சிக்கல்னா, ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்குல்ல. 2014 பாஜக இந்திய அளவில் வெற்றி பெறுகிறது, பிரதமராக மோடி வருகிறார். 2019 மீண்டும் வெற்றி பெறுகிறது, இங்க ஒரு தேர்தல் நடக்குது. 2021 இங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் இருக்குது. 2024 ஒரு நாடாளுமன்ற தேர்தல். இந்த எந்த தேர்தலையும் பாஜக இங்க வெற்றிகளை குவிச்சிடலையே. அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தலில் டக்குன்னு எப்படி இங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துரும்? ஆட்சி மாற்றம் அதிமுக பாஜக கூட்டணி. ஏன்னா அதிமுக பலமுறை ஆட்சியில் 21 இருந்த கூட்டணி தானே, பலமுறை ஆட்சியில இருந்த கட்சி அதிமுக. அவங்களோட பாஜக கூட்டணியில இருக்கும். அவங்களோட வெற்றிகள் வந்து தொடர்ந்து இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. அவங்களோட இப்ப கூட்டணியில நாங்க இருக்கிறோம், பாஜக இருக்கோம். இல்ல அதான் 2021 அதே கூட்டணி தானே. அந்த கூட்டணியில இருந்த பல கட்சிகள் இன்னைக்கு இல்லையே. அப்ப அதுக்கு என்ன? 2026 ஒரு பலமான எதிர்க்கட்சியா உட்கார்ந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 21 ஒரு பலமான எதிர்க்கட்சியா அமர்ந்திருக்காங்க. இப்ப ஆளுங்கட்சியா மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள். அதான் எப்படி இன்னைக்கு வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக்கா என்ன இருக்கு, எவ்வளவு கூட்டணிகள் இருக்காங்க, அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அரித்மெட்டிக்கா நீங்க வந்து மத்தியில் ஆளும் 3 முறை மத்தியில் ஆட்சியை பிடித்த பாஜக, அதே மாதிரி தொடர்ந்து பலமுறை ஆட்சியில இருந்த அதிமுக, தமிழ்நாட்டு ஆட்சியில் அதிமுக, இரண்டுமே பெரிய கட்சிகள். 2 பேருமே இணைந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னைக்கு இன்னும் பலம் பொருந்திய வேற கட்சிகளும் வந்து சேரும்போது இன்னும் பலம் கூடும். யார் வருவாங்கிறது இனிமே பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்களே பலம் பொருந்தியவர்கள் தான். அவங்க பலம் பொருந்தியவர்களா தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்க போனால் இன்னும் வந்து சேரக்கூடிய உங்க கணக்குப்படி பலம் கூடும். இல்ல உங்க கணக்குப்படி, திரு அமித்ஷா கணக்குப்படி 39% இப்ப உங்க கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் அவர் சொன்னது. அவர் சொன்னது 39. இன்னும் மீதம் 18, 21 அவர் சொன்னாரு. 39% அவர் சொன்ன கணக்கு இருந்தாலும் கூட இன்னும் கட்சிகள் எல்லாம் சேரும்போது 50% தாண்டக்கூடிய அளவுக்கு இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும்பொழுது வரும். ஏற்கனவே இருந்த கட்சிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது 45%. பாமக இல்ல, தேமுதிக இல்ல, டிடிவி தினகரன் இல்ல, இது மாதிரி கட்சிகள் எல்லாம் வர மாட்டேங்கிறாரு. அவர் தலைமை கடைசி நேரத்துல யார் வேணா வந்து சேருவாங்க. நம்ம அப்படி வந்து சேரும் பொழுது அது வந்து ஏற்கனவே 45% கடந்து ஒரு வரலாறு இருக்கு. அது 50% கடந்து செல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதையும் நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன். முதல் சுற்றுல சிபிஐ, இடி, ஐடி, இசி எலெக்ஷன் கமிஷன் சேர்த்துக்கிறார். இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு எதிராக பாஜக பயன்படுத்தும். ஆனா நாம அதை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை. இதுல எதிலையுமே நம்பிக்கை இல்லாதவர்களாக இவங்க
இருக்கிறாங்களா? எலெக்ஷன் கமிஷன் மேல கூட நம்பிக்கை இல்லாதவங்க தான் 21ல ஜெயிச்சாங்களா? எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் 24ல இத்தனை எம்பிக்களை கொண்டு போனாங்களா மத்தியில எதிர்கட்சிக்கு, இண்டி கூட்டணிக்கு? அப்படி இந்த விஷயங்களை நாம நிச்சயமா மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாயிடும் இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி இத்தனை பேர் ஜெயிச்சு போனீங்க? அதெல்லாம் கடந்து மக்கள் ஆதரவோட வெற்றி பெறுகிறோம்ங்கறாங்க. அது எப்படி சிக்கல்களை கடந்து? அப்ப எலெக்ஷன் கமிஷன் எதிரா இருந்தா இப்பயே எலெக்ஷன் கமிஷன் அப்ப மக்கள் ஆதரவு இருந்தா ஜெயிப்போம், அப்படிதானே இருக்கணும். இப்ப மட்டும் ஏன் உங்களை கண்டு பயப்படுறாங்க? சிபிஐ கண்டோ இடி கண்டோ இதெல்லாம் பயப்படணும்னா அப்ப தவறுகள் இருந்தா தான் பயப்படணும். எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னோட வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா உதவி செய்யணும். அதை விட்டுட்டு எலெக்ஷன் கமிஷனை விமர்சனம் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் BLA 2க்குல அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது இன்னொரு பக்கம் அதை செய்யதானே வேணும். அது செய்யதான் வேணும். அப்ப அந்த ப்ரொசீஜரை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கிறது உண்மைதானே. இறந்தவங்களை நீக்கிறதோ, ஷிஃப்ட் ஆனவங்களை நீக்கிறதோ, அதெல்லாம் இரட்டை வாக்குகளை நீக்கிறதோ இதெல்லாம் தவறே கிடையாது. அதை அவங்களும் ஏத்துக்கணும். அந்த இடத்துல வந்து SIR ஒரு தலைபட்சமா பாக்குறது, ஒரு பக்கம் வந்து அவங்க ஆட்களை போட்டு அவங்க ஓட்டுகளை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறது, இறந்தவங்க வாக்குகளை நீக்காம பார்க்க முயற்சி இருக்குது. மத்த கட்சிகள்லாம் சேர்ந்து இப்ப உங்க BLAஸ்ல என்ன பண்றாங்க? அதான் நீக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீக்கிட்டு இருக்காங்க. இப்ப இறந்தவங்க வாக்குகள்ல நீக்கப்படுகிறது. ஒருத்தர் அதை கண்டுக்காம நாம் தமிழர் வேட்பாளர் பேரு நீக்கப்பட்டுருச்சு, இறந்துட்டாங்கன்னு சிவகையில் இன்னைக்கு மறுபடியும் போய் சேர்த்துக்கலாம் வேண்டாம். அப்ப அதெல்லாம் வந்து கடைசி நேரத்துல தேர்தல் நேரத்துல இவ்வளவு குழப்பம். அதாவது ஒரு BLA போய் இவங்க இறந்துட்டாங்கன்னு டீடைல் கொடுக்கலாம். அதே தவறுன்னு சொல்லி இன்னொரு BLA போய் திருத்த முடியும். அதுக்குதான் எல்லா கட்சியோட BLAவையும் அதுல வச்சிருக்காங்க. அதனால மீண்டும் அப்பீல் ப்ரொசீஜரும் இருக்கு. இப்ப 9th நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அவங்க நேரா போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு என்னோட பேர் இப்படி நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை சாமானியர்கள் இதுக்கு பண்ண முடியும் அல்லது அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான நேரம் இருக்கு? அதாவது அந்த BLOTயே மறுபடியும் அந்த வாக்குகள் நீக்க வரைவு பட்டியல் வந்த பிறகு கூட மறுபடியும் நீங்க உங்களுக்கு தெரியாத கணக்குல சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை சதவீதம் இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன். அர்பன்ல எல்லாரும் இன்னைக்கு வந்து நாங்க எல்லா விதமான உரிமையும் பேசணும், எல்லாத்தையும் செய்யறோம்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் போய் இந்த வேலைகளை பண்றாங்கங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, வராம இருக்கு. அப்ப அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுது இல்ல? பறிக்கப்படுறதெல்லாம் கிடையாது. எல்லா கட்சிகள் BLAக்களும் இன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்காங்க. BLA 1 இருக்கு, BLA 2 இருக்காங்க, BLO ஃபீல்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த வாக்கும் விடப்படாது. நியாயமான வாக்குகள்லாம் சேர்க்கப்படும், தவறான வாக்குகள் உறுதியா நீக்கப்படும். மாற்று கருத்தே கிடையாது. ஆர்கே திரு அமித்ஷா ஒரு விஷயம் சொல்றாருன்னா அப்படி கடந்து போயிட முடியுமா? ஒரு சவால் விடுறாரு. நான் வந்து அகமதாபாத்லேருந்து சொல்றாரு, 2 பேருக்கும் சொல்றாரு, திரு மம்தா பானர்ஜிக்கும் சொல்றாரு, இங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் சொல்றாரு, தயாராக இருங்கள் அப்படிங்கிறாரு. நீங்க வந்து இங்கிருந்து எதிர்க்கட்சிகள் தொடை தெரியப்படுவார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு வியூகம் இல்லாம ஒரு உள்துறை அமைச்சர் சொல்வாரா? தேர்தல் வியூகங்கள்ல சாணக்கியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் நிச்சயமாக கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு அமித்ஷா என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் சொல்லுவார். என்ன பிரச்சனை இருந்தாலும், எடப்பாடி ஆனாலும், இதுவரை இருந்த செங்கோட்டையன் ஆனாலும், OPS ஆனாலும் எங்கே ஓடி போகிறாங்க? அதிமுக இருக்கிற பிரச்சனைக்கு எங்கே ஓடி போகிறாங்க? நிரந்தர பொதுச் செயலாளர்கிட்ட தான் போகிறாங்க. அப்போ அவர் தான் அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு டிசைட் பண்ணுறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் சரி, இப்போ அடுத்ததாக அதிமுக ஜெயித்து வந்தாலும் சரி, அவர்களுக்கு தனித்து பெரும்பான்மை இருந்தாலும் சரி, நிச்சயமாக இது கூட்டணி ஆட்சி எதாரங்காலம் மாற்றுக்கிறதே கிடையாது ஜெயித்து வந்தால். ஆனால் அங்கே தான் என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை வருது. இவங்க சித்தாந்த ரீதியாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது தான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. நான் இப்போ திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன தீபத்தை ஏற்ற விடல, ஹிந்து கத்திரைமேக இந்துக்களினுடைய இது அதிகாரத்தை வந்து பறித்து விடுறார்கள், இந்துக்களுக்கு இவர் இந்த எதிரான அரசாங்கமாக இருக்குதுன்னு கொண்டு போகிறாங்க. திமுக எப்படி எடுத்துன்னு போகுது? நம்மளை வந்து கலவர பூமியாக மாற்ற போகிறாங்கன்னு எடுத்துகிட்டு போகிறது. 2 மெசேஜும் வந்து மக்களிடையே டெஃபினட்டாக எல்லா இடத்தையும் போய் செஞ்சிருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, திமுகவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. எது எடுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா கலவர பூமி என்று அந்த ஒரு ஐயம் வருது இல்லையா. நாம வந்து அயோத்தியில ஏதோ காலத்தில் நடந்தது, அதாவது இந்த இது ரத யாத்திரையெல்லாம் ஏதோ காலத்தில் நடந்தது. ஆனால் சமீபத்தில் நடக்கின்ற இஸ்லாமியர்களை தாக்குகின்ற விஷயங்கள் ஹைதராபாத்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல இடத்துல அக்லக் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவோ நடந்திருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் பெரிய ஒரு ரெசனன்ஸ் இருக்கிறது. அப்போ அதனால வந்து கலவர பூமியாக மாறும் என்பது வந்து பெரிய ஒரு ரெசனன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது எதை மறிகடத்து போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து கத்திரை மேக
தொகையை விட பெருசாக வருகிறது. அப்போ சித்தாந்த ரீதியாக நீங்க இங்க ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்ததாக என்ன பண்ணலாம்? மேடம் சொன்ன விஷயம், டாக்டர் சொன்ன விஷயத்தை வந்து நான் ஒத்துக்கிறேன். அதாவது அந்த 10,000 ரூபாய் கூட இங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது டெவலப்மெண்ட், டபுள் என்ஜின் சர்க்கார். நீங்க வந்து இணக்கமா இருந்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்புத்தூருக்கும்